சகோதரர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்மையில் இலங்கையில் நடந்த ஒரு பிரபலியமான சம்பவம், அதாவது சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு இடையில் பேசப்பட்டு வரும் ஒரு சம்பவம் தான் ருஷ்தி என்ற ஒரு முஸ்லிம் நபர் பலஸ்தீனுக்கு சார்பாக இஸ்ரேல் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டி இருந்தார் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தி இலங்கை முழுக்க வைரலாகி வருகின்றது. இந்த வகையில் இந்த கைது தொடர்பாக இலங்கையின் சிறுபான்மை முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு வகையான சலசலப்புகளும் சஞ்சலங்களும் ஏற்பட்டுள்ளது. பலர் அரசாங்கத்தை கடுமையாக சமூக ஊடகங்களில் சாடி வருவதும் நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த வகையில் இலங்கை அரசாங்கத்தின் இதற்குரிய பதிலை எதிர்பார்த்த வண்ணம் இலங்கை இஸ்லாமிய சமூகம் காத்து நிற்கின்றது. காத்திருந்த இந்த சமூகத்துக்கு இலங்கை அரசாங்கம் வாய் திறந்து ஒரு விடையை வழங்கியுள்ளது. அது என்ன விடை? வாங்க இந்த காணொளியில் காணலாம். පෞගිය මාර්තු 22 වෙනිදා කොම්පැනි විදියේ තරුණයෙක්ව අත්අඩංගුවට ගන්නවා. ඒක ඉතාම සංවේදී කාරණාවක්. இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டினார் என்ற ஒரு காரணத்துக்காக கைது செய்யப்பட்ட ருஷ்தி என்பவர் தொடர்பாக ஊடகவியல் மகாநாட்டில் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த வகையில் ஊடகவியலாளர் என்ன கேள்வி கேட்கின்றார் என்பதை புரியுமாறு உங்களுக்கு சுருக்கமாக குறிப்பிடுகிறேன். පෞගිය මාර්තු 22 වෙනිදා කොම්පැනි විදියේ තරුණයෙක්ව අත්අඩංගුවට ගන්නවා. ඒක ඉතාම සංවේදී කාරණාවක් බවට පත් වුණා. ඊට පස්සේ 28 වෙනිදා නව පොලිස් මූලස්ථාන ඉදිරිපිට උද්ඝෝෂණයක් පැවැත්වෙනවා. ඒ වෙනකන් පොලිස් මාධ්‍ය නිවේදනයක් இந்த கைது தொடர்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனால் இது சம்பந்தமாக போலீஸ் எந்த ஒரு விடயத்தையும் வெளியிடவில்லை. பின்னர் 30ஆம் தேதி போலீஸ் ஊடக பிரிவு இது சம்பந்தமாக ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விடயமானது, கைது செய்யப்பட்ட இந்த இளைஞர் ரெடிக்கலாகி உள்ளார், அதாவது தீவிரத்தன்மை உள்ளவராக காணப்பட்டார். அதனாலேயே அவரை நாங்கள் கைது செய்தோம் என போலீஸ் ஊடக பிரிவில் இது சம்பந்தமாக வெளியிடப்பட்டது. ஆனால் தெட்டு தெளிவாக விளங்குகின்றது, அந்த இளைஞனை கைது செய்தது அந்த ஸ்டிக்கரை ஒட்டினார் என்பதற்காகவே ஆகும். இது மாத்திரமல்ல, பாலஸ்தீனுக்கு சார்பாக ஒரு கவிதை எழுதினார் என்பதற்காக ஏராவூரிலும் ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் பலஸ்தீன் தொடர்பாக வீடியோ ஒன்றை ஷேர் செய்ததன் காரணமாக வேறுவலையில் ஒரு இளைஞன் கொண்டு செல்லப்பட்டு அவருடைய கையடக்க தொலைபேசியை போலீஸ் நிலையம் தன்னகத்தே வைத்துள்ளது. மேலும் சென்ற 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த குறித்த நபரை போலீஸ் கைது செய்துள்ளது. பின்னர் போலீஸ் குழு அவருடைய வீட்டுக்கு சென்று பரிசோதனை செய்துள்ளது. அவ்வாறு பரிசோதனை செய்த போது எங்கே அந்த பிரிண்ட் செய்யப்பட்ட ஸ்டிக்கர்கள் என போலீசார் கேட்டுள்ளனர். பின்னர் சுமார் 6 மணித்தியாலங்கள் விசாரணை செய்துள்ளது. அவ்வாறு விசாரணை செய்யும் போது பெஞ்சமின் நெத்தன்யாகுவை நீங்கள் எப்படி ஒரு தீவிரவாதி என குறிப்பிடுவீர்கள் என விசாரணை செய்த போலீஸ் அதிகாரி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நீங்கள் எப்படி இலங்கையிலிருந்து பலஸ்தீனுக்கு ஆதரவளிப்பீர்கள் எனவும் அந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டவரிடம் கேள்வி கேட்டுள்ளார். எனவே இந்த மாதிரியான செயற்பாடுகள் சாதாரணமானதா? நீங்கள் கூட இதற்கு முன்னால் உள்ள காலகட்டங்களில் பலஸ்தீனுக்கு சார்பாகத்தான் உங்களது குரல்களை எழுப்பினீர்கள். மேலும் இலங்கையில் சில இடங்களில் இஸ்ரேலுடைய கலாச்சார நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் சென்ற டிசம்பர் மாதம் இலங்கையின் பிரதமர் கருத்து குறிப்பிடும் போது இது சட்டவிரோதமானது என அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்னும் அந்த மத்திய நிலையங்கள் இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. அவற்றுக்கு பாதுகாப்பு படையினால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆகவே இவ்விடயங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இலங்கை மீதான அழுத்தத்தின் காரணமாகவா இது நடைபெறுகிறது என்பது எனது முதல் கேள்வி. மேலும் கைது செய்யப்பட்ட அந்த இளைஞன் தொடர்பாக பிபிசிக்கு போலீஸ் ஊடக பிரிவு கருத்து தெரிவிக்கும் போது, கைது செய்யப்பட்ட இந்த இளைஞன் சாதாரண முஸ்லிம்களுடைய நிலைப்பாட்டுக்கு அப்பால் தீவிரத்தன்மை உள்ளவராக காணப்படுகிறார். ஆகவே இவரை சீர்திருத்த நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டதாக இந்த ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புகிறார். இந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் நளின் ஜெயதிலக அவர்கள் இதற்கு என்ன பதில் வழங்கினார் என்பதை நாம் சுருக்கமாக அவதானிப்போம். විවිධාකාරයේ ව්‍යාපාර සංවිධාන මේ රටේ පවතිනවා. ඒ අතරම වගේ නෑ. දැන් මමත් පලස්තීන සාහිත්‍ය ආදීනේ වල තරම් වැඩ කරලා තියෙනවා. ඔබ වැඩ කරලා තියෙනවා. ස්ටිකර් අල්ලලා තියෙනවා. පොඩි ප්‍රදර්ශනයක් කරලා තියෙනවා. දැන් ප්‍රශ්නයක් වෙලා නෑ.
මේ අත්තරගැනීම සිද්ධ වෙන්නේ ප්‍රදර්ශනය කරපු වචන දෙක නිසා නොවේ. சரி, பலஸ்தீனுக்கு ஆதரவளிக்கும் நிகழ்ச்சிகள் இலங்கையில் வெவ்வேறு விதமாக பல நடைபெறுகின்றது. அவர்களை நாங்கள் கைது செய்யவில்லை. நானும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக பலது வேலை செய்துள்ளேன். நீங்களும் வேலை செய்துள்ளீர்கள். ஸ்டிக்கர்களை ஒட்டிருக்கின்றோம், கொடிகளை வெளியிட்டிருக்கின்றோம். ஆனால் எந்த பிரச்சனையும் வரவில்லை. இந்த வகையில் இவரை கைது செய்தது இந்த ஸ்டிக்கரில் உள்ள வசனம் சம்பந்தமாக அல்ல. அந்த வசனம் அல்ல பிரச்சனை. சிலர் தீவிரவாத செயற்பாடுகளுக்கு வழிவெட்டும் வகையில் அல்லது ஊக்கப்படுத்தும் வகையில் செயற்படுகின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் போலீசுக்கு சாதாரணமாக ஏற்பட்டது. எனவே இந்த வகையில் கைது செய்தது தொடர்பாக விசாரணைகள் இன்னமும் நடைபெறுகிறது. எனவே இந்த விசாரணை முடிவில் தீவிரவாத செயற்பாடுகளுக்கு இது வழிவெட்டுமா அல்லது ஊக்கமளிக்காதா, இத்தோடு வேறு எவராவது பின்புலமாக உள்ளார்களா என்பது சம்பந்தமாக தகவல்கள் வெளிவரும். இந்த வகையில் ஒருவர் பலஸ்தீனுக்கு சார்பாக ஸ்டிக்கர் ஒட்டினார்கள் என்பதற்காக ஒருவர் நிச்சயமாக கைது செய்யப்பட முடியாது. அவ்வாறு கைது செய்வதென்றால் இலங்கையில் உள்ள பல்லாயிரக்கணக்கானவர்களை கைது செய்ய வேண்டும். ஆனால் அவ்வாறு கைது செய்யப்படுவதில்லை. ஆகவே கைது செய்யப்பட்ட இவ்விடயம் ஒரு விசேடமான ஒரு விடயமாகும். எனவே இந்த விசாரணை முடிவில் இது எவ்வளவு தூரம் சென்றுள்ளது என்பது சம்பந்தமாக நாம் கண்டுகொள்ளலாம். மேலும் நாங்கள் காசாவில் நடைபெறும் மனித படுகொலைகளை தீவிரமாக கண்டிக்கின்றோம். ஒருபோதும் இதற்கு ஆதரவாக நாங்கள் இருக்கப் போவதில்லை. யாரும் உலகத்தில் அதிபதியாக செயற்படுவதை நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை. காசாவில் குழந்தைகள் கொல்லப்படுவது, வைத்தியசாலைகள் எல்லாம் அழிக்கப்படுவதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்கு எதிராகவே கருத்துக்களை வெளியிடுவோம். இந்த வகையில் நாங்கள் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக முதல் தரமான கவனத்தில் உள்ளோம். இந்த வகையில் தேசிய அச்சுறுத்தலுக்கு ஒரு பங்கம் விளைவிக்குமா என்ற எந்த ஒரு விடயத்தையும் விசாரிப்பது என்பது எங்களுடைய பொறுப்பு. எந்த சமூகத்துக்கும் கருத்து வெளியிட சுதந்திரம் உண்டு. ஆனால் அக்கருத்து தீவிரவாதத்தை தூண்டும் வகையில் அமைந்தது என்று எங்களுக்கு தகவல் கிடைக்குமானால் அந்த விடயத்தை விசாரிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எனவே முழு இலங்கை சமூகமும் இவ்வாறான நிலைப்பாடுகளில் உள்ளது என்பது நான் குறிப்பிடவில்லை. நாட்டில் உள்ள ஒரு சில மனிதர்கள் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பதால் தான், அதாவது தீவிரவாதத்தை ஆதரிக்கும் ஊக்குவிக்கும் செயற்பாடுகளை கொண்டிருப்பதால் தான் அது உத்வேகமடைந்து மக்களை கொலை செய்து குண்டு வெடிக்கும் அளவு அந்த நிலைப்பாடு மாறி தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைகிறது. எனவே பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு பாதை வெட்டும் அளவு இடம்பெற்றுள்ளதா என்பது சம்பந்தமாகவே இந்த கைது விசாரணை நடைபெற்று வருகிறது. சில அடிப்படைவாதத்தை பரப்புகின்ற மற்றும் தீவிரவாத தொடர்பான சில நபர்களின் தகவல்கள் அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளது. ஆகவே அது தொடர்பான சில விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலும் குறிப்பிட்டார். எனவே அவர்கள் அந்த குறித்த இடத்தில் தான் இருப்பார்கள் என்பது இல்லை. ஆகவே குறித்த நபர்களோடு தொடர்பான வலையமைப்புகள் நாங்கள் விசாரித்து வருகிறோம். ஆகவே சந்தேகத்திற்கிடமானவர்களை விசாரிப்பது அரசாங்கத்தின் கடமை. இது ஒரு தனி மனிதனுடைய விடயத்துக்கு மாறாக நாட்டு மக்களின் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் ஆகும். எனவே ஒரு விபத்து நடப்பதற்கு முன் அரசாங்கம் செய்ய வேண்டிய அனைத்து பாதுகாப்புகளின் உச்ச அளவை அரசாங்கம் கடைபிடித்து வருகிறது. ஏனெனில் ஒரு சம்பவம் நடந்த பிறகு தகவல்கள் வழங்கப்பட்டது, அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு கதையை நாங்கள் கேட்க விரும்பவில்லை. ஆகவே எமக்கு கிடைக்கும் சின்ன தகவல்களில் இருந்து அனைத்து விடயங்களையும் நாங்கள் பரிசோதித்து வருகிறோம். காரணம், இந்த நாட்டின் சகல மக்களின் பாதுகாப்பு கருதியே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதே போலத்தான் முன்பு அந்த குறித்த சுற்றுலா மையத்தில் நடந்த சம்பவம். எனவே கிடைக்கப்பட்ட தகவல்களை உறுதி செய்து தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தி பிறகு நாட்டின் சட்டத்தை அமுல்படுத்தி உரிய நடவடிக்கை எடுத்து தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தோம். ஆகவே நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம், இலங்கையின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களில் மதம், இனம், குழுக்கள் என்ற பிரிவுகளை கொண்டு தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். இந்த தீவிரவாத செயற்பாடு எந்த சமூகத்திலிருந்தும் எந்த பக்கத்தில் இருந்தும் வரலாம். எனவே இது சம்பந்தமாக ஒருவரை கைது செய்தால் அது நாட்டின் பாதுகாப்பு கருதியே அதனை மேற்கொள்கின்றோம். மறுபடியும் முன்னர் நடந்தது போல ஒரு பெரிய அனர்த்தம் நடப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அவ்வாறு கைது செய்யப்பட்டது தவறு என்றால் இது சம்பந்தமாக குறித்த நபருக்கு மக்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இலங்கையில் பூரண சுதந்திரம் உண்டு. இதற்கு முன்னும் பல இவ்வாறான கைதுகளுக்கு எதிராக ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே வழக்குகள் தொடுக்கப்பட்டு மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளது. ஆகவே எங்களுக்கு விசாரணை செய்ய நீங்கள் வழிவிடுங்கள். ආරක්ෂාව වෙනුවෙන් ඔබ ප්‍රශ්න කරාට කමක් නැහැ. නමුත් මේ විමර්ශන කටයුතු වලටත් යන්න ඉඩ කඩ දෙන්න என்றவாறு நலிந்த ஜெயதிலක அவர்கள் பதிலளிக்கின்றார்.